வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சில ரெஸ்லிங் செய்தி இருக்குது. நம்ம பிளட் லைனுக்கு புதுசாக ஒரு பேர் எடுத்து வச்சுருக்காங்களாம்ப்பா. பேர் இதை தவிர்த்து இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சோலோ சிக்காவுடைய பிளட் லைன் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது சோலோநாதன் கிட்ட பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் இருக்குது. இதை தவிர்த்து டாங்கா லோலா இருக்கிறாரு. டாங்கா வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேசி மேட்ரோ இருக்கிறாரு. இதை தவிர்த்து டாங்கா லோலா இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளட் லைன் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டீமுக்கு தற்போதைக்கு பேர் கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட எப்போ தோற்று போனாங்களோ அப்போவே அந்த பிளட் லைன் அப்படிங்கிற பேர் நிகாரச்சு போயிருச்சு. ரோமன் ரெயின்ஸ் தான் பிளட் லைன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறதுலையே, பேசாமல் இந்த டீமுக்கே கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நிதர்சனமாக சொல்கிற விஷயம் உண்மைதான், சரியான விஷயந்தான். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. இப்போது சோழநாதனுடைய இந்த டீமுக்கு ஒரு புது பேர் வைக்க போகிறாங்களாம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திங்க கொடுத்துருப்பாரு. அதாவது நாங்கள் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி WWE சமீபத்தில் பார்த்தீங்கன்னா த சம்மர் ஒன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற ஒரு பேரை நாமினி பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, சரவணா செல்வரத்னமோ அல்லது சென்னை அடையார் ஆனந்த பவன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டோடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆர்னு போட்டிருப்பாங்கல்ல, பேட்டா விகேசி. ஏன்னா அந்த பேரை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த டீமோட பேரை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக சம்மவன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணி அவங்க ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு மாதம் முன்னாடி. இப்போது சோலோசிக்காவும் அந்த பேரை சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த பேரை தான் WWE இந்த டீமுக்கு வைக்க போகிறாங்க. சம்மோவன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற பேரை வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. பேர் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எவல்யூஷன் பேப்பர்யூ இந்த வாரம் நடக்க போகுது. 4000 டிக்கெட்டு மட்டுமே விற்றுருக்குது. படம்னா இந்த வாரம் நடக்க போகிற, அதாவது இந்த வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை WWE பார்த்திங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை நடத்துகிறாங்க. அடுத்தது எவல்யூஷன் நடத்துகிறாங்க 12ஆம் தேதி 13ஆம் தேதி. இப்போ அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்த வாரம் முழுக்க நிறைய எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் எவல்யூஷன் பேப்பருக்கு இப்போ டிக்கெட் செல்லிங் அப்படிங்கிறது ஒழுங்காக விற்கலை அப்படிங்கிறத நம்ம கண்டோம். இப்போது இந்த எவல்யூஷன் பேப்பருக்காக WWE பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த எவல்யூஷன் பேப்பரில் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் நிறைய நடக்குது. இப்போது இன்னொரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடத்திருக்கிறாங்க. இது உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். தற்போதைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை லைரா வெல்கிரியாக்கு எதிராகவும் அதே மாதிரி இப்போ பெய்லிக்கு எதிராகவும் இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக இந்த மேட்சை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு WWE அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி எவல்யூஷன் பேப்பரியூக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்குது. 13ஆம் தேதி எவல்யூஷன்னா இன்றைக்கி டேட்டே பார்த்திங்கன்னா 7 ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மேட்சுக்கான ஸ்டோரியை மண்டே நைட்டால் புக் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடியே புக் போடணும்னு சொல்லிட்டு தான் WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இந்த மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எவல்யூஷன் பேப்பரில் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்க போகுது. சாரி 3 பேருக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது ஃபார் தி உமன் சென்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப். பல மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிற எல்லா பெரிய உமன் ரெஸ்லரையும் சேர்த்து வச்சு எப்படியாவது டிக்கெட்டை சேல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியலை. ஆக்சுவலி இந்த உமன்ஸ் எவல்யூஷனில் WWE பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க ஒரு மேட்ச்சுக்கு. பட் ஆனால் அது நடக்கலை. அதாவது லிவ் மோர்கனுக்கும் ப்ரீ பெல்லாக்கும் நிக்கி பெல்லாக்கும் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிக்கி பெல்லா தாங்க, ப்ரீ பெல்லான்னு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ நிக்கி பெல்லாக்கும் லிவ் மோர்கனுக்கும் ஒரு ராலை ஸ்டோரியை டெவலப் பண்ணி 2 பேருக்குள்ளே ஒரு ஃபியூட் இருக்க மாதிரி காட்டினாங்க. ஆனால் அதே மாதிரி நிக்கி பெல்லா WWE சண்டை போட்டு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் சண்டை போட்டு பல வருடங்கள் ஆச்சு. ஸோ அவங்க ரிட்டர்ன் இங்கே கொடுக்குற மாதிரி இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனுக்கு இன்ஜுரி ஆனதுனால இதை அப்படியே போஸ்ட்மார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நிக்கி பெல்லாவுடைய கடைசி மேட்ச் ட்ராப் ஆகிருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு நிக்கி பெல்லாவுடைய மேட்சை சம்மர் ஸ்லாமுக்கு தள்ளி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மாதம் சம்மர் ஸ்லாம் இருக்குது. காய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முந்தியெல்லாம் சம்மர் ஸ்லாம் நடக்குதுன்னா 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி எந்த பேப்பருமே நடக்காது சம்மர் ஸ்லாமோடைய ஸ்டோரி டெவலப் பண்ணணுன்னு. ஆனால் அடுத்த மாதம் WWE சம்மர் ஸ்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவல்யூஷனு
அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டு, மணி இந்த பேங்கு, தொடர்ந்து 3 பேரையும் என்னத்தை சொல்ல. டபிள்யூபிள்யூல பொதுவாகவே டேஞ்சரஸான மேட்செல்லாம் என்ன சொல்லுவோம், 2 பேர் பயங்கரமாக சண்டை போடுறாங்கன்னா அதை தான் டேஞ்சரஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சமீபத்தில் ஒரு இண்டிபெண்ட் ரெஸ்லிங் சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்ட ஒரு மேட்சை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். நீங்களே பாருங்கள். ஐயோம்மா, பட்டாசு வெடிக்குது இல்லை. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் என்ன தெரியுமா, ஒரு பட்டாசு ஒரு வெடியை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டாங்க. 10 வச்சாச்சு. நான் கூட 10 வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். 10 வச்சாச்சு. ஒரு ரிஸ்க்கான மூவ்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா மேலேருந்து குதிக்கிறது வேறு என்னெல்லாமோ சொல்கிறோம், கரெக்டு தானே. பட் நான் உண்மையிலேயே ரிஸ்க்கு அப்படின்னா இதுதான் கோபால். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பட்டாசு வெடிக்கிறதுல ஒரு துகள் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஆளோடைய லைஃபே காலியாக இருக்குமே. யாரும் தெரிலங்க, மாஸ்க் போட்டுருக்காரு. இந்த மாதிரி திறமைசாலிகள் இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்ப்பா அவங்களாம் டபிள்யூபி பக்கம் வரமாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டிடியூட் யாரால் சண்டை போடுற அளவுக்கு டபிள்யூபி ரெஸ்லர்ஸ்க்கெலாம் தயங்க மாட்டாங்க. ஏன்னா உசுரை கொடுத்து சண்டை போடுவாங்க, மானம் போகிற அளவுக்குலாம் சண்டை போட மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த ரெஸ்லரை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். யாருன்னு தெரில, இவங்கெல்லாம் ஒருவேளை ஃப்யூச்சர் டபிள்யூபிக்கு வந்தாங்கன்னா இதே விஷயத்த பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா டபிள்யூபி வந்து பெரிய பிளாட்ஃபார்மில் அங்கே பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெண்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெஸ்லரை பற்றி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இவரை வந்து நம்ம பெரிய லெவலில் புஷ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்டா. ஆக்சுவலி பெண்டாவை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து டேக் டீமராக தான் கொண்டு வரணும். பெண்டாவையும் ரே ஃபீனிக்ஸையும் டேக் டீமாக வச்சு டபிள்யூபிள்யூ சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் ரே ஃபீனிக்ஸுக்கு அந்த அளவுக்கு அவங்க காட்டவும் இல்லை, மவுஸும் இல்லை. பட் ஆனால் பெண்டா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெண்டகனாகவே ஆகிட்டார். சிங்கிள் புஷுக்காக காத்துட்ருக்காரு. இப்போது டபிள்யூபிள்யூ அஃபிஷியலி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இது பல ஃபேன்ஸை திரும்பி பார்க்க வச்சுருக்குது. அதாவது பெண்டாக்கும் செத்ரோலன்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவங்களுக்குள்ள பெரிய மேட்செல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ டபிள்யூபிள்யூ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்குது என்னென்னா, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால் பெண்டாக்கும் செத்ரோலன்ஸுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவன் சீரம்பாங்க டிஸ்ட்ராய் பண்ணி சிஎம் பங்கோட ஒரு ஃபியூட் இருக்குது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் எல்ஐ நைட்டு கூட மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டாக்காக இன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடாரு. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆப்போனன்ட், எந்த பக்கம் திரும்பினாலும் நல்ல மேட்ச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டோரி லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற போல இருக்குது. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெண்டா வர்சஸ் செத்ரோலன்ஸ் ஒரு 5 ஸ்டார் மேட்சை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் கூட சண்டை போடுற ஹை ஃப்ளே ரெஸ்லர்ஸுக்கு ஈக்குவலாகவே சண்டை போடுவார். ஈவன் செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளை ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போடும்போது அவங்கள விட நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நல்லாவே கொடுப்பாரு. ஸோ இந்த வாரம் செத்ரோலன்ஸ் கூட வேறு மேட்ச் இருக்குது. எப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில. ஸோ காய்ஸ், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் செத்ரோலன்ஸ் சம்பவம் செய்ய போகிறாரா இல்லாட்டா பெண்டா சம்பவம் செய்ய போகிறாரா, இவங்க 2 பேருமே செஞ்சு ஏதாவது ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல் கிராண்டோ அமெரிக்கானோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எல் கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டரை பண்ணது ஜாக் கேபிள் தான் அப்படிங்கிறத காட்டாமல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொமோஷன் பண்ணி இந்த எல் கிராண்டோ அமெரிக்காவை இப்போ வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது ஜாக் கேபிளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, எல் கிராண்டோ அமெரிக்காவை வேறு நம்ம ப்ரொமோட் பண்ணி வச்சுருந்தோம், என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கும் போது தான் ஒரு யோசனை அவங்களுக்கு வந்திருக்குது. ஆக்சுவலி எல் கிராண்டோ அமெரிக்கானோ ஜாக் கேபிள் தான் அப்படிங்கிறத அவங்க டபிள்யூபிள்யூ சொல்லவே இல்லை, ஃபேன்ஸ் மத்தியில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல் கிராண்டோ அமெரிக்காவை இன்னொரு தரம் மாஸ்க் போட்டு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா கடந்த லுட்வி கேசர் அவருக்கு எல் கிராண்டோ அமெரிக்கானோடைய கேரக்டரை கொடுத்து அதே மாதிரி காஸ்டியூம் பண்ணி, என்ன நம்ம லுட்வி கேசர் வந்து கிட்டத்தட்ட 5.8 அடி, இவர் 5.4 அடி, 4 அடி கிட்டத்தட்ட 0.4 அடி கிட்ட பார்த்தீங்கன்னா உயரம் அதிகம். ஸோ அவரை தூக்கி எல் கிராண்டோ அமெரிக்கா கேரக்டர் போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஒருவேளை ஃப்யூச்சரில் ஜாக் கேபிள் டபிள்யூபிள்யூக்கு திருப்பி வரும்போது, அதாவது அவருடைய இன்ஜுரியெல்லாம் முடிஞ்சு திருப்பி வரும்போது ஒரிஜினல் எல் கிராண்டோ அமெரிக்கானோ வெர்சஸ் ஃபேக் எல் கிராண்டோ அமெரிக்கானோன்னு சொல்லிட்டு 2 மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் எல் கிராண்டோ அமெரிக்காவுக்கும் பெண்டாக்கும் வேறு ஒரு ஸ்டோரி வந்து பாக்கி கிடக்குது. அதை எப்போ முடிக்க வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஜாக் கேபிளுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஜாக் கேபிளுடைய இன்ஜுரி தான். என்ன பண்ண போகிறார்கள் டபிள்யூபிள்யூ அப்படிங்கிறதான் தெரில.